தற்போது நமது இணைப்பில் விசிகவின் எம்பி திருமிகு ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். EVKS இளங்கோவன் அவர்கள் வணக்கம். உடல்நலக் குறைவால் மறைந்திருக்கிறார். அவருக்காக உங்களோட இரங்கல் செய்தியை நீங்க இப்ப பதிவு செய்யலாம் சார். ஆனால் EVKS இளங்கோவன் அவர்களுடைய மறைவு செய்தி மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியும் அளித்தது. அவர் உடல்நலை குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கிடைத்த போது முன்பு போலவே அவர் மீண்டும் வந்து பணிகளை தொடர்வார் என்றுதான் நினைத்தோம். இப்படி திடமென்று மறைவார் என்று எதிர்பார்க்கவில்லை. திரு EVKS இளங்கோவன் அவர்கள் தந்தை பெரியார் அவருடைய குடும்பத்திலே பிறந்தவர். அதன் காரணமாகவே திராவிட இயக்க கொள்கைகளும் அவர் ரத்தத்திலே ஊறியிருந்தது. தேசிய இயக்கத்திலே அவர் செயல்பட்டாலும் கூட அவருடைய பார்வையானது திராவிட கொள்கைகளையும் தேசிய பார்வையையும் ஒருங்கிணைத்த ஒன்றாகத்தான் இருந்தது. அவர் மனதிலே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியிலே ஒன்று பேசக்கூடியவர் அல்ல. எந்த கருத்தாக இருந்தாலும் வெளிப்படையாக, அதுவும் வெடிப்புற பேசக்கூடியவர். அதனால் பல சமயங்களிலே அவர் கடுமையாக விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தியதில்லை. அவருடைய அந்த வெளிப்படையான பண்பை அவரை நெருங்கி பார்த்தவர்கள் நன்றாக அறிவார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது அவருக்கு தனிப்பட்ட அக்கறை இருந்தது. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் நல்லா வளர்ந்து வரணும் என்று ஊக்கப்படுத்துவார். 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் சமயத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில விசிகாவை சேர்க்கக்கூடாது என்று பலரும் சொன்ன நேரத்தில் எங்களுடைய ஈழ ஆதரவு நிலைப்பாடு காரணமாக அப்படியான ஒரு நெருக்கடி வந்த நேரத்தில் விசிகா இந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இடம்பெற செய்ததிலே அவருக்கும் முக்கிய பங்கு உண்டு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒன்றிய அமைச்சராக பல பதவிகளையும் வகித்திருக்கிறார். எல்லா பதவிகளிலுமே அவர் திறம்பட செயல்பட்டிருக்கிறார். அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இழப்பு அல்ல, அது தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கே ஒரு இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் EVKS இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பில் இரங்கல் கருத்தை தெரிவித்ததற்கு நன்றி திரு ரவிக்குமார்.